ஒரு 45,000 இயர்ஸ்க்கு முன்னாடி யூரோப்பு, யூரேஷியா அந்த இடங்கள்ல இருந்து ஹி ஸ்டார்டட் கம்மிங் டு மூவிங் டு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால வந்து அங்க உள்ள பெரிய பெரிய மிருகங்கள், இப்போ கேங்குரூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெயின்ட் சைஸ்ல இருக்குமா. அதே மாதிரி ஒரு காலத்துல லயன் கூட கேங்குரூஸ் வச்சிருக்கிற மாதிரி பவுச் எல்லாம் வச்சிருந்துச்சு. பவுச் அதனுடைய குட்டிகளை வைக்கிறதுக்கு அதுக்கு பவுச் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மிருகங்கள், பெரிய பெரிய மிருகங்கள், மெகா ஃபானா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வந்து மனுஷன் என்னைக்கு வளர ஆரம்பிச்சனோ, அவனுடைய பவர் என்னைக்கு வந்து பெருக ஆரம்பிச்சதோ அன்னைக்கு இந்த மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடி ஒண்ணுமில்லாம ஆக்க ஆரம்பிச்சான். இன்னொன்னு, மனுஷனை பார்த்த உடனே இந்த மிருகங்கள் பயப்பட ஆரம்பிச்சது. ஐ திங்க் திஸ் கேன் பி கன்சிடர்ட் அன் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ ஆல்சோ. அந்த பயத்திலே வந்து பயம் பயம் பாதி, அப்புறம் மனுஷனுடைய ஹண்டிங் பாதி. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மிருகங்களை அதனுடைய சைஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா டிமினிஷ் பண்ண ஆரம்பிச்சது. பல இனங்கள் அழிஞ்சு போச்சு. மற்ற அனிமல்ஸ் லைக் எலிஃபேண்ட்ஸ், லயன்ஸ், அப்புறம் கிராக்கடைல்ஸ்லாம் ஜெயண்ட் சைஸ்ல இருக்குமா, கிராக்கடைல்ஸ், டார்டசஸ். ஸோ இந்த மிருகங்கள் எல்லாமே வந்து அதனுடைய சைஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாக ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம பார்க்குற சைஸ்க்கு வர ஆரம்பிச்சது. அனிமல்ஸ் மட்டும் இல்ல, சேப்பியன்ஸ்க்கும் நியண்டர்தால்ஸ் இன்னும் வேற வேற இடத்துல ஆரிஜினேட் பண்ண மற்ற ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இடையில கூட சண்டை வந்து கடைசியில் 13,000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சேப்பியன்ஸ், அந்த உலகத்துல இருந்த ஒரே டைப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சேப்பியன்ஸ் தான். ஸோ இப்போ நம்மலாம் பார்த்தோம்னா அவங்களுடைய வாரிசுகள், சேப்பியன்ஸோட வாரிசுகள் தான். மீதியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.